அப்பாவுடைய பிரசனை இறங்கற்று. ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய கரம் ஆமே இறங்கற்று. தேவனே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. உடைய சபை ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமே உம்மை துதிக்கும்படி செய்வீராக. ஆமே இந்த ஜனத்தை எனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்பாவை நாம் எல்லாரும் துதிப்போம். இயேசு நல்லவர் நல்லவர் சொல்லுவோம். ஆமென் அல்லேலூயா ஆமென் ஆமென். கர்த்தரை எல்லாரும் துதிப்போம். இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் நம்மை அவரை துதிப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறார். அவரை ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. சோதரம் 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 சோதரம். ஆமென் அல்லேலூயா. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறே. ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் தண்ணீரை தேடு உம்மையே வாஞ்சிக்கிறே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா. தண்ணீரை தேடு உம்மையே வாஞ்சிக்கிறே. உலக தோற்றமுன்னே என்னை கண்டீரையா. உலக தோற்றமுன்னே என்னை கண்டீரையா. உம் அன்பு ஆச்சரிய, உம் அன்பு அதிசய, உம் அன்பு ஆச்சரியம், உம் அன்பு உயர்ந்ததையா. உம் அன்பு ஆசையெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீர்தானே. எல்லாம் சொல்லுவோம். ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் விண்ணிலும் மண்ணிலும் நாமல் ஆசைகள் இல்லையை. தண்ணீரை தேடு உம்மையே வாஞ்சிக்கிறே. பிறந்த நாள் முதல் பாதுகாத்தீரையா. பிறந்த நாள் முதல் பாதுகாத்தீரையா. மறந்திடவில்லை, கைவிடவில்லை. அவே மறந்திடவில்லை, என்னை விட்டு விலகவில்லை. நீர் என்னை விட்டு ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம்
எல்லாரும் அப்பா பார்த்து சொல்லுவோம். ஆசையெல்லாம் நீர் தானே, வாஞ்சையெல்லாம் நீர் தானே, விண்ணிலும் மண்ணிலும் அமல் ஆசைகள் இல்லையா. தண்ணீரை தேடு உண்மையே வாஞ்சிக்கிறேன். ஆயுள் காலமெல்லாம் இயேசுவே நீர் போதுமே. எல்லாரும் அப்பா பார்த்து சொல்லுவோம். ஆயுள் காலமெல்லாம் இயேசுவே நீர் போதுமே. மண்ணில் காலங்கள் எல்லாம் மண்ணில் வந்திட காலங்கள் எல்லாம் உம்மை இல்லை, நான் உம்மை ஆசையெல்லாம் நீர் தானே, அவே வாஞ்சையெல்லாம் ஆசையெல்லாம் நீர் தானே, நீர் தானே. விண்ணிலும் மண்ணிலும் ஆசைகள் இல்லையா. உம்மையே வாஞ்சிக்கிறேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மையல்லாமல் தண்ணீரை தேடு விண்ணிலும் மண்ணிலும் உம்மையல்லாமல். ஆமே தண்ணீரை தேடு ஹalleluya ஹalleluya. ஆமென். உயிரோடு இருக்கிற நாள் வரை நான் ஆண்டவரை ஆமே விட்டு பிரிவதே இல்லை. எல்லா நாளும் அவருடைய ஆசைதான். ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. எல்லாம் சொல்லி ஆராதிப்போம். உடைந்த பாத்திரம் நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதோர் என்றே நீர் எவரையும் சொல்லவில்லை. உதவாதோர் இல்லை. இயேசு மகாராஜா
ஓர் வேதனை அறிந்தே உதவிடும் தகப்பனி இயேசு மகாராஜா. எல்லாரும் கையை தட்டி ஆராதிப்போ. இரக்கத்தின் சிக நீரே இயேசு மகாராஜா எங்கள் ஏசா. இரக்கத்தின் நீரே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் போவதில்லை. கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அவை கைவிடவில்லை. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க கலங்காதே. உன்னத உன்னுடன் இருக்க உள்ளமே அவர் வல்லவரே என்று நல்ல நன்மைகள் கூரை. அவர் வல்லவரே என்று நல்ல நன்மைகள் கூரை. உன்னத தேவன் இருக்க உள்ளமே கலன். உள்ளதே உன்னுடன் இருக்க. ஆமென். திரும்ப சொல்லுவோம். அவர் நல்லவரே என்று வல்லவரே ராதே. அவர் நல்லவரே என்று நம்முடைய வீட்டில நன்மைகள் குறையாது. உன்னத தேவன் இருக்க உள்ளமே கலங்கா. அவே உன்னத தேவன் இருக்க உள்ளமே கலங்கா. அந்நாளில் தாம் பாதம் அமர்ந்த அந்நாளில் ஜெபம் கேட்டார். அமர்ந்த அந்நாளில் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாம் குரல் கேட்டார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். உன்னத தேவன் உன்னோடு அவர் இருக்கிறார். ஆமென். இயேசு உன்னோடே. உள்ளத தேவன் இருக்க உள்ளமே கலங்கா. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினவர். ஆமென். பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினவர். தாழ்மையில் உன்னை தாம் தயவாய் கினவர். தாழ்மையில் உன்னை தாம் தயவாய். ஓ திரும்ப சொல்லுவோம். தாழ்மையில் கிடந்த உன்னை தயவாய் கினவர். தாழ்மையில் உன்னை தம் தயவால் கினவர். உள்ளத தேவன் உள்ளுடன் இருக்க. உள்ளத தேவன் கர்த்தருடைய மகிமை சபையை நிரப்பட்டும் ஆண்டவரே. உள்ளத தேவன் இருக்க உள்ளமே கலங்கா. இயேசுவும் முள் நடந்தார்.
விசுவாசம் உனக்கு இருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உனக்கு இருந்தால் அந்த எரிகோ தகர்த்திடலாம். உன்னத தேவன் ஓ ஆவியானவர் சபை முழுவதும் இறங்கி வாங்க. பரிசுத்த ஆவியானவரே, உன்னத உன்னுடன் இருக்க உள்ளமே உள்ளதே உன்னுடன் இருக்க அலங்காதே. இயேசுவும் முன்னடந்தார் அந்த யோர்தானை கடந்திடலாம். எல்லாரும் பாட்டு பாடி ஆராதிப்போம். முன்னடந்தால் அந்த யோர்தானை கடந்திட விசுவாசம் உனக்கு அந்த எரிகோவை விடலாம். விசுவாசம் உனக்கு அந்த எரிகோவை தகர்த்திட. உன்னுடைய பிரச்சனைகளை விசுவாசம் உனக்கு அந்த யோர்தானை கடந்திட. விசுவாசம் உனக்கு அந்த எரிகோவை தகர்த்து. கையை தட்டி சொல்லுவோம். விசுவாசம் உனக்கு அந்த யோர்தானை கடந்திட. விசுவாசம் உனக்கு அந்த எரிகோவை தகர்த்திட. உன்னத தேவன் எல்லாமே கலங்கி உன்னுடன் இருக்க உள்ளமே உன்னத தேவன் உள்ளமே. அவர் நல்லவரே, நன்மைகள் குறையா. அவர் நல்லவரே என்று நன்மைகள் குறையா. எல்லாம் திரும்ப சொல்லுவோம். அவர் நல்லவரே என்று உங்க வீட்டை நினைச்சு நன்மைகள் குறை. ஏசப்பா நல்லவே. அவர் நல்லவரே என்று புதிய பாதத்துக்கு என்னை நடத்து. புதிய கிருபையால் புதிய நாளுக்கு புதிய கிருபையால் என்னை புது கிருபை தாரும் தேவா தாரும் தேவா. எல்லாரும் அப்பா பார்த்து சொல்லுவோம். கிருபை தாரும் தேவா வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்கு நடத்து கிருபையால் என்னை கையை தட்டி ஆராதிப்போம். நாளுக்கு ஓ புதிய கிருபையால் ஆரம்பம் அற்பமானாலே முடிவே ஆரம்பம் நாளே முடிவே குறைவுகள் சட்டே குறைவுகள் எல்லா வாரச்சு எல்லாம் சொல்லுவோம். எல்லா வாரச்சு திரும்ப சொல்லுவோம். திரும்ப குறைவுகள் நிறைவாக எல்லா குறைவுகள் எல்லா வாரச்சு என் வறட்சி செழிப்பாச்சு போது கிருபை
பலனை தேவா, புது கிருபை தாரும் தேவா, இயேசு ராஜா தாரும் தேவா, புதிய நாளு என்னை நடத்து. ஓ கர்த்தருடைய மகிமை சபையை நிரப்பட்டும் அப்பா. புதிய நாளுக்குள் என்னை புதிய நிரப்பு, வெட்கத்துக்கு பதிலா நன்மை. ஓ வைராக்கியமாய் சொல்லுவோம், வெட்கத்துக்கு பதில் நன்மை. கண்ணீருக்கு கண்ணீருக்கு காலிப்பை, ஆனந்த காலிப்பை தேவா, புது கிருபை தேவா, புது பலனை. ஓ புது கிருபை தாரு தேவா, என்னை நடத்து, கிருபையால் என்னை நிரப்பு. ஓ கையை தட்டி ஆராதிச்சு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை நிரப்பு, புதிய நாளுக்கு நடத்து, புதிய கிருபைகளை தாரும் ஆண்டவரே. சவால்கள் சந்தித்து உலகத்தில் இந்த ராமேஸ்வர தீவிலே சவால்கள் செய்ய வேடிக்கை உறவுகள், ஆமே குடும்ப உறவுகள் சீர்பொருந்த சமாதானம் பெற்றிட மனதில் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. எல்லாரும் சொல்லி ஆராதிப்போ, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தேவா, புதிய மாது என்னை நடத்து. எல்லாரும் சொல்லுவோம், புதிய மாது என்னை நடத்து. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒரு உயிருள்ள ஒரு தெய்வம். எல்லாரும் சத்தமா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஓ செத்து போன ஒரு தெய்வத்தை ஆராதிக்கல, உயிருள்ள ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோம். ஆமென். இயேசு உன் பக்கத்துல நின்று நீ எப்படி ஆராதிக்கிற? தூங்கிக் கொண்டு ஆராதிக்கிறியா, இல்ல சோம்பல ஆராதிக்கிறியா, இல்ல ஏதாவது கவலையை ஆராதிக்கிறியா என்று உன்னை பார்த்து கொண்டே அவர் இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த இரண்டாவது கட்ட திரும்ப படிக்க போறோம். வெட்கத்துக்கு பதிலாக எனக்கு நன்மையை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆராதனையிலே நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். ஆனா சில பேரு ஆமென் ஏதோ ஒரு சோம்பலா நின்று ஆராதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், நான் பட்ட சிறுமைக்கு பதிலாக, நான் பட்ட கஷ்டத்துக்கு பதிலாக எனக்கு நன்மையை தாரும் ஆண்டவரே. என்னுடைய சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இந்த ராமேஸ்வர தீவில என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. ஆமென். வெட்கத்துக்கு பதிலாக ஓ நன்மை தாரும் தேவா. ஆமென். கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை, புது கிருபை, ஓ புது பலனை. ஓ பலனை தாங்கப்பா. புது கிருபை தாரும்
குறைவின்றி காத்து மகிமை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிமை தந்தீரே ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை மதிலை தாண்டினே உம் பலத்தான். தண்ணீரை ஜெயித்தே மதிலை தாண்டினே உம் பலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. எல்லாம் சொல்லுவோம், நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து நன்றி ஐயா. இதுவரை குறைவின்றி காத்து மகிமை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. சத்தமா கையை தட்டி உயர்த்திடு ஏசப்பாவை உயர்த்திடுவே. நன்றி நன்றி உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி மகிமை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து சோதனை செய்யிட்டே மதிலை தாண்டினே உம் பலத்தான். ஓ தண்ணீரை கடந்தே மதிலை தாண்டினே உம் பலத்தான். நன்றி நன்றி ஐயா. ஐயா உயர்த்தி அப்பா பாதி சொல்லுவோம், உயர்த்திடுவே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து தந்தீரை நன்றி. என்ன இதுவரை நடத்தினீரே நடத்தி ஓ மகிமை தந்தீரை நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆதித்து எல்லையை பெருக்கினி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடு. எல்லாரும் அப்பாவை உயர்த்துவோம். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடு. இதுவரை நடத்தி காத்து தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி மகிமை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து தீரை நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை பயன்பட செய்தீரை நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் கையை தட்டி ஆராதிப்போம். ஏசப்பாவை உயர்த்துவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடு. இதுவரை நடத்தி மகிமை தந்தீரே ஐயா. இதுவரை நடத்தி மகிமை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே. ஓ கிருபைகள் தந்து ஊழியம் உயர்த்தி வைத்தீரே ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஆமே உம்மை உயர்த்தி
கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், வானிலை தாண்டினேன். சொல்லுவோமா? தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், வானிலை தாண்டினேன். உங்களதான் நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி ஐயா. ஆமே, உம்மை உயர்த்திடுவேன். எல்லாம் சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி மகிமை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை மகிமை தந்தீரே. எல்லாரும் கையை தட்டி ஆராதிப்போம். தண்ணீரை கடக்க கர்த்தர் உதவி செய்தாரே, பிரச்சனைகளை தாண்டி சமாதானத்தோடு வாழ செய்தாரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆண்டவருடைய பிரசன்னம் சபையை நிரப்பட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை சபையை நிரப்பட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற ஒரு தெய்வம் இயேசு. அவர் உயிருள்ள ஒரு தெய்வம் அவர். ஓ, சத்தத்தை உயர்த்தி இயேசப்பா சொல்லுவோம். இயேசுவே நன்றி 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 அப்பா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி இயேசு ராஜா. மகிமை அப்பாவுக்கு செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ மகிமை மகிமை மகிமை. இயேசு நல்லவர் நல்லவர். ஆமென் ஆமென். இயேசுப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. திரும்ப உணர்ந்து சொல்லுவோமா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். என்னில் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர். எல்லாரும் கண்ணை மூடி சொல்லுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே இந்த தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே இந்த தலையை
என்னை உயர்த்தினி, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். எத்தனை பேர் உணர்ந்து சொல்லுவீங்க? விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை பாதுகாப்பவர். நீரே நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் வேண்டிக் அவே என் வாழ்வில் தருகிறேன். நான் மேலா என்னை ஆசீர்வதிக்கிறேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். ஓ என் குடும்பத்தை என்னை பாதுகாப்பவர். உங்க குடும்பத்தை முழுவதும் நினைச்சு என்னை பாதுகாப்பவர். நேசர் நீரே, என்னை பாதுகாப்பவர். என் நேசர் நீரே. ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும் பொழுது ஒரு பொறுப்புள்ளவர்களா நான் ஆராதிக்கிறோம். ஒரு குடும்பத்துக்கு ஒரு பொறுப்பா நின்று ஆமே அல்லேலூயா. அப்படி ஒரு தலைவனா நிற்கும் போதுதான் கர்த்தர் உன்னை ஒரு தாவீதை போல தெரிந்து கொள்ளுவார். அல்லேலூயா. அவன் அண்ணன் தம்பிகள் எல்லாம் விட்டுட்டு இளையவனை கர்த்தர் தூக்கி எடுத்தார்னா அவன் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பொறுப்புள்ளவன், ஒரு நாட்டுக்கு ஒரு பொறுப்புள்ளவன், ராணுவத்துக்கு ஒரு பொறுப்புள்ளவன். அல்லேலூயா. ஆமென். என்னை பாதுகாப்பவர், என் குடும்பம் முழுவதும், என் தொழில் எல்லாம், என்னுடைய வியாபாரங்களை எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கிறார். என்னை பாதுகாப்பவர் நீரே. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் வலிமா பாதை காட்டினே, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே. நான் வழி எல்லாரும் படிப்போம். அமே என் பாதை காட்டினே, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர். சுராஜா என்னை பாதுகாப்பவர், எல்லாருடைய முழங்கால் படியிட்டு அல்லேலூயா. 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 கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. மகிமை. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு சுவே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி
என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. இயேசுதான் நம்மளை வாழ வைக்கிறார். என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரனு, நான் அமரு நீங்க அமரனு, நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரனு, நான் அமரு இடமெல்லாம் நீங்க அமரனு, நான் பேசும் பேச்செல்லாம் நீ இருக்கனு, நான் பேசும் பேச்செல்லாம் நீங்க இருக்கனு, நீங்க இல்லாம நான் இல்லையே, நீங்க இல்லாம நான் இல்லையே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. கண்ணீரில் நான் நடந்த போது என் கண்ணீரை துடைத்தெறிந்த தேவனே. எத்தனையோ நேரம் நீ கண்ணீரின் பாதையில போகும்போது கண்ணீரை துடைத்தெறிந்த தேவனே, கலங்கியே நின்ற எந்தன் சொல்லுவோமே, கலங்கியே வாழ்வில் ஒளியாக வந்துதித்த தேவனே, ஒளியாக வந்துதித்த தேவனே, ஒளியாக வந்துதித்த தேவனே. எல்லாருக்கும் ஒரு கண்ணீரின் பாதை இருக்கிறது. அந்த பாதையில போகும் பொழுது ஆண்டவர் உன்னை தேற்றினார். நீ மடிந்து போகாதபடி உன்னை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. யாருமே அந்த பாதையில போகாம இருக்க முடியாது. உலகத்துல வாழ்ந்த எல்லா மனிதனுக்கு ஆமென் துன்பங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆமென், உன்னுடைய துக்கங்களை நான் சந்தோஷமா மாற்றுவேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. அல்லேலூயா. கண்ணீரில் நான் நடந்த போது என் கண்ணீரை துடைத்தெறிந்த தேவனே, கண்ணீரில் நான் நடந்த போது கண்ணீரை துடைத்தெறிந்த தேவனே, கலங்கியே நின்ற எந்த வாழ்வில், கலங்கியே நின்ற எந்த வாழ்வில் ஒளியாக வந்துதித்த தேவனே, ஒளியாக துதித்த தேவன். இயேசப்பா உன் வாழ்க்கையில ஒளியா வருவா. யாக வந்துதித்த தேவனே, தனிமையிலே நான் நடந்த போது தோளோடு தோள் சேர்த்த தேவனே, தனிமையிலே நடந்த போது தோளோடு தோள் கோர்த்த தேவனே, தவறியே நான் விழுந்த போது, தவறி நான் கீழே விழுந்த போது தூக்கியே சுமந்து சென்ற தெய்வமே, தூக்கியே சுமந்து சென்ற தெய்வமே, தூக்கியே சுமந்து சென்ற தெய்வமே, என்னை தூக்கியே சுமந்து சென்ற தெய்வமே, என்னை தூக்கியே சுமந்து சென்ற தெய்வமே. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை தோளில் சுமப்பது போல நான் உன்னை பாலைவனத்திலே என் தோல்ல சுமந்தேன்.
பாலைவனத்தில் நடந்து வரும்போது என் தோளில் நான் உன்னை சுமந்தேன் என்று இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த மாதிரி ஒரு நேசிக்கிற ஒரு தெய்வம் உலகத்துல யாரும் இல்லை. தூக்கியே சுமந்து சென்ற தெய்வமே, என்னை தூக்கியே சுமந்து சென்ற தெய்வமே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. யார கடவுள் ஆசீர்வதிப்பார்னா, கடவுள் அன்பை நினைச்சு உன் கண்ணீர் உன் கண்ணிலிருந்து வரணும். கடவுளுடைய அன்பை நினைச்சு உன் கண்ணிலிருந்து கண்ணீர் வரணும். அப்படிப்பட்ட குடும்பத்தை தான் கடவுள் ஆசீர்வதிப்பா. ஓ ஆண்டவர் அன்பை நினைச்சு, அவர் உன்னை தூக்கி சுமந்ததை நினைச்சு, நீ பாடுகள் வெளியே போகும்போது உன்னை தூக்கி சுமந்தாரே. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் அப்பா அம்மா சொல்லுவோம், உங்க அன்பு பெருசுப்பா, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு ஆழம் பெரியது. கர்த்தாவே உங்க அன்பு பெரியது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, அப்பாவை பார்த்து ஆமென், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆமென். பரலோகத்தில் உள்ள தேவன் பூமியிலும் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பூமியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என் மகன் என் மகள் என்னை ஆமே துதிப்பாளா, வாயை திறந்து நாமே ஆமென் என்னை ஸ்தோத்தரிப்பாளா என்று அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். தூதர்களுடைய துதியை விட ஆமென் மனுபுத்திரருடைய துதியை கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டே இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோம். இயேசுப்பா, இயேசுப்பா, அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஆராதனை, உமக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தருக்கு மகிமை. இயேசு ராஜா. ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பற்று. ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்தை நிரப்பற்று. ஆவியானவருடைய மகிமை தேசத்தை மூடற்று. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலத்தில் கொஞ்சம் சில துன்பங்கள், ஆமென், சில துன்பங்கள் ஆமென் வரும் என்று சொல்லுகிறார். அதாவது குடும்பங்களுக்கு அல்ல, ஸ்தோத்திரா, உலகத்தின் மூலமாக. அல்லேலூயா. உலகத்தின் மூலமாக அல்லது இயற்கையின் மூலமாக இல்லைனா ஒரு கவர்மெண்ட் மூலமாக ஏதாவது ஒரு துன்பங்கள் நமக்கு வரலாம். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட காரியங்கள் ஆமென் வரலாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய தீவுல அல்லேலூயா இந்த மாதிரி காரியங்களை நம்ம தாண்டி போக வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் அப்பாவை நோக்கி சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. கர்த்தாவே, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அதை கேட்பார். அல்லேலூயா. சில உலகத்தில் உள்ள மனிதர்கள் மூலமாக, உலகத்தில் உள்ள அரசாங்கத்தின் மூலமாக, இல்லைனா ஒரு இயற்கைகள் மூலமாக ஏதாவது ஒரு துன்பங்கள் நமக்கு வரலாம். அதெல்லாம் மாறுபடி ஜெபம் பண்ணுவா. இயேசுவின் நாமத்தில தகப்பனே, இயேசு நாமத்தில் அவையெல்லாம் மாறுவதாக, அவையெல்லாம் மாறுவதாக. தேவனே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கர்த்தரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். சத்துரு கொண்டு வருகிற இந்த கிரியைகளை போல அழிக்கப்படுவதாக. சத்துரு கொண்டு வருகிற கிரியைகள் அது அழிக்கப்படுவதாக. தேவ பிள்ளைகள் அதோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்க கூடாது. கடவுள் ஆராதிக்கிற பிள்ளைகள் அந்த துன்பத்தின் பாதையிலே போகக்கூடாது. உலகத்தின் மூலமாக, துன்மார்க்கர்கள் மூலமாக, இயற்கைகள் மூலமாக, அரசாங்கத்தின் மூலமாக
வருகிற எல்லா விதமான சத்துருடைய இடையூறுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே அவையெல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளை பாதுகாப்பீராக. கர்த்தர் பிள்ளைகளை போஷித்து காப்பாற்றுவீராக. எல்லா விதமான துன்பத்துக்கு விலக்கி பாதுகாப்பீராக. ஆமென். கண்ணீருக்கு, காயங்களுக்கு, இரத்த சிந்துதலுக்கு விலக்கி பாதுகாப்பீராக. ஆமென். பஞ்சத்தில் அவர்களை பாதுகாப்பீராக. ஓ, உயிர் சேதம் வராதபடி கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. இரத்தத்தாலே மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. பாதுகாத்து ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நாம் தியானிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆமென். சோமனுவோம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு நன்றி. இந்த வசனங்களை கர்த்தர் கரங்களுக்கு கொடுக்கிறோம். இது ஆண்டவருடைய வசனம். பரிசுத்த ஆவியானவர் நீர்தாமே எங்களோடு இருந்து நீர் வழி நடத்துவீராக. வந்திருக்கிற பிள்ளைகளோடு பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. அடியானை ஒரு பாத்திரமாய் பயன்படுத்துவீராக. கர்த்தருக்கு மகிமை எல்லாத்தையும் செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கலாத்தியர் 3:13 ஸ்தோத்திரா நான் வாசிக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக சாபமாகி அப்படின்றது. அல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென். கிறிஸ்து, அதாவது இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கொஞ்சம் யோசிக்கணும். நமக்காக ஒருவர் சாபமானார், நமக்காக ஒருவர் தண்டிக்கப்பட்டார், நமக்காக ஒருவர் காயப்பட்டார், நம்ம வாழ வைக்க ஒருவர் சாபமானார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராவது ஒரு மனிதன் நமக்காக தண்டிக்கப்படுவார்களா? நமக்காக யாராவது ஒருத்தவங்க செயலுக்கு போவாங்களா? நமக்காக யாராவது கொலை செய்யப்படுவார்களா? ஆமென். நமக்காக ஏதாவது துன்பத்தை யாராவது ஏற்றுக்கொண்டு நீ துன்பப்பட வேண்டாம், நான் துன்பப்படுகிறேன்னு சொல்லுவாங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சாபமானார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆகவே இயேசு நமக்காக சாபமானார். இப்போ நம்மளுடைய முற்பிதாக்கள் செய்த பாவங்கள் எல்லாம் அது ஒரு சாபமாகி சந்ததிகள் மேல வரும். ஆமென். ஸ்தோத்திரம். அதனால நாம நல்லா வாழ்ந்தாலுமே நாம சாபத்தின் சந்ததிகளாக இருப்போம். அதாவது இயேசுவை விசுவாசிக்காதவர்கள், இயேசுவை நம்பாதவர்கள், இயேசுவை ஆராதிக்காதவர்கள், இயேசுடைய கட்டளைப்படி வாழாதவர்கள், அவன் பிள்ளைகள் நல்லா இருந்தாலுமே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்களுடைய முற்புதாக்கள் செய்த பாவங்கள் சாபமாக 4 தலைமுறைக்கு வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு நம்மை, ஆமென், அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி அவர் நம்மை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தின் சாபம் அப்படின்னா ஸ்தோத்திரம். உபாகமம் 21 22 23 வாசிக்க. உபாகமம் 21 22 23.
கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும். பாருங்க, இதுல எழுதப்பட்டிருக்கிறது, கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம். அதாவது பாவத்துக்கு பரிகாரம் கொலை செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய நாட்டில் இருக்கிற அரசாங்கம், ஒருவன் அவன் பாவம் செய்தால், ஒன்று பெரிய பாவம் செய்தால் அவனை தூக்கு தண்டனையில போடுறாங்க, இல்லைன்னா ஆயுள் தண்டனையில அவனை செயல்ல தள்ளுறாங்க. ஆனா பைபிள்ல ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க. அல்லேலூயா. மனிதர்களை நம்ம மேலோட்டமா பாக்குறோம், நல்லா சூப்பரா வாழ்றாங்க. ஆனா அந்த ரங்கத்துல என்ன பாவம் செய்தாங்க, அந்த ரங்கத்துல என்ன பாவங்களை பிள்ளைகளுக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள், அந்த ரங்கத்தை யாரும் வெளியே சொல்ல மாட்டார்கள். ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். அதனாலே அந்த மாதிரி பாவங்கள், ஸ்தோத்திரா, அந்த பாவத்தின் நிமித்தமாக கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆகவே கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால், அது ஆண்டவருடைய வார்த்தை. அவனை மரத்திலே தூக்கி போடணும். அதுதான் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தை. தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அதுல ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, தூக்கி போடப்பட்டவன், மரத்திலே தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். நம்ம பாவம் செய்ய நம்ம மரத்திலே தொங்கணும். அதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல உள்ள ஆமென் ஆண்டவருடைய பிரமாணம். நம்ம பாவம் செஞ்சா நம்மள மரத்திலே தூக்கி கொலை செய்யணும். அந்த நாட்களிலே யூதர்கள் சில மரங்களை கொலை செய்வதற்கு மரங்களை, பெரிய பெரிய கம்புகளை வைத்திருந்தார்கள். அல்லேலூயா. ஏன் இயேசு கிறிஸ்துவ ஆமென் ஒரு மரத்திலே தொங்கி கொலை செய்யணும் என்றால் அது ஆண்டவருடைய வார்த்தையின்படிதான். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பைபிள்ல உள்ளதின்படியே இயேசு மரித்தார். ஆமென். கடவுளுடைய வார்த்தையின்படியே இயேசு மரித்தார். பேதுரு வந்து தடுக்கும் போது ஆண்டவர் சொல்றார், என்னை குறித்து எழுதியிருக்கிறதே, அதை அதன்படி நான் மரிக்கணுமே, அதை நீ தடுக்காதே என்று சொல்லுகிறார். என்னை குறித்து எழுதியிருக்கிறதின்படி. ஆக இயேசுடைய மரணம் பிதாவுடைய ஆண்டவருடைய வார்த்தையின்படி, வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி, தீர்க்க தரிசனத்தின்படி இயேசு மரித்தார். அல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தின் ஆமென் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது என்று வெளிப்படுத்தலே நாம் வாசிக்கிறோம். ஆக ஒரு மனிதன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாவம் செய்யும் போது அவன் மரத்திலே தூக்கி கொலை செய்ய வேண்டும். ஆமென். ஆனா இயேசு எல்லா முழு உலகத்தின் பாவத்தையும் இயேசு தன்மேல் சுமந்து அவர் சிலுவை மரத்திலே அவர் தொங்கினார். அதனாலதான் வேதத்திலே கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, ஆமென், கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மளை நீங்களாக்கி அவர் மீட்டு கொண்டார். கவர்மெண்ட்டுக்கு தெரியாது, போலீஸுக்கு தெரியாது, ஆனா படைச்ச தேவனுக்கு தெரியும் நீ என்ன மாதிரி பாவம் செய்திருக்கிறாய் என்று. அதற்குரிய பலன் கிடைக்கிறது பிள்ளைகளுக்கு. ஆமென். அல்லது அவனுக்கே ஆமென் தண்டிக்கப்படுகிறார்கள். யார் தண்டிக்கப்படுகிறது? இயேசுவை விசுவாசிக்காதவர்கள், இயேசுவிடத்திலே வராதவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆமென் அந்த சாபங்கள் நிறைவேறும். ஆமென். யாரா இருந்தாலும் அவர்கள் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்துட்டா ஆமென் அவர்களுடைய குடும்பத்தினுடைய சாபம் அங்கே அந்த சிலுவை மரத்திலே தொங்குகிறாரே, அந்த மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி இந்த நியாய பிரமாணத்தின் பாவம், இந்த வேதத்தில் உள்ள பாவம், வேதத்தில் உள்ள பிரமாணத்தினுடைய கட்டளையின் மூலமாக வருகிற தண்டனை, அதற்கு இயேசுவை விசுவாசிக்கிறவன் நீங்களாகி மீட்கப்படுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஒரு குடும்பம் இயேசுவை விசுவாசிக்குதுன்னா, ஒரு தகப்பன்
இயேசுவை விசுவாசிக்கிறாரா, ஒரு தாய் இயேசுவை விசுவாசிக்கிறாங்கன்னா, அவங்க பிள்ளைகள் இயேசுவை விசுவாசிக்கிறாங்கன்னா, அவங்க ஒட்டுமொத்த பாவத்தையும் ஒருவர் சுமந்து விட்டார். அல்லேலூயா, ஆமென். அதனாலதான் யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அப்படின்னா அவன் குடும்பம் அழிஞ்சு போகாது, அவன் குடும்பம் நாசமா போகாது, அந்த குடும்பம் கெட்டு போகாமல். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அப்படின்னா என்ன தெரியுமா, யாரா இருந்தாலும், எவனோ அப்படின்னா யாரா இருந்தாலும், எவனோ யாரா இருந்தாலும், ஆமென். சாபம் சிலுவை மரத்துக்கு போகிறது. அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்து நமக்காக சாபமானார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு கடவுளுடைய கட்டளை பைபிள் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், வானமும் பூமி அழிஞ்சு போனாலும் இந்த பைபிள்ல உள்ள ஒரு புள்ளி கூட அழியவே செய்யாது. ஆமென். அல்லேலூயா. மாற்றப்படாத கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அகாஸ்வேரு ராஜா ஸ்தோத்திரம். எஸ்தர் காலத்துல எஸ்தர் சொல்லுகிறா, ஆமான் யூதர்களை அழிக்க, ஆமென், ஒரே நேரத்தில் யூதர்களை கை போட, அவங்க பொருட்களை கொள்ளையடிக்க, அவங்கள கொலை செய்ய எல்லா தேசத்துக்கு லெட்டரை கொடுத்து ராஜா முத்திரையில போயிருக்கிறது. எஸ்தர் ராஜாத்தி அந்த அகாஸ்வேர் ராஜாவை பார்த்து சொல்லுகிறா, என் ஆண்டவரே ராஜாவே, யூத மக்களை காப்பாத்துங்க, அந்த கடிதம் செல்லுபடியாகாமல் போகட்டும் என்று. ஆமென். எஸ்தர் ராஜா அகாஸ்வேர் ராஜாட்ட போய் மண்டியிட்டு கதறுகிறார். அகாஸ்வேர் ராஜா சொல்லுகிற பதில் என்ன? ராஜாவுடைய கடிதத்தை, அவருடைய லெட்டரை, அவருடைய எழுத்த செல்லுபடி ஆக்குவதற்கு எந்த கொம்பனாலும் முடியாது. ஒரு ராஜாவுடைய லெட்டர் செல்லாது என்று சொல்ல உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லுகிறான் அகாஸ்வேர் ராஜா. 127 நாடுகள் ஆண்ட அகாஸ்வேர் ராஜா சொல்லுகிறான், ராஜாவுடைய லெட்டரை செல்லாதுன்னு சொல்ல உலகத்துல எந்த மனிதனும் இல்லை. ஒரு மனுஷனே அப்படி சொல்லுவான் என்றால் வானத்தை பூமி படைச்ச தெய்வம் தம்முடைய வார்த்தையை மாற்றுவது கிடையாது. அல்லேலூயா. தன்னுடைய பிரமாணத்தை மாற்றுவது கிடையாது. ஆனா அகாஸ்வேர் ராஜா சொல்லுகிறான், திரும்ப ஒரு லெட்டர் போடலாம், யூதர்களை அழிக்க நினைக்கிற எதிரிகளை, யூதர்களுடைய எதிரிகளை, அதே நேரத்துல யூதர்கள் அவங்க மேல கை போடலாம் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதலாமே தவிர லெட்டரை செல்லுபடியாக்க முடியாது. ஓ, நியாயப்பிரமாணத்தின் பாவம் என்று ஒன்று இருக்கிறது, நியாயப்பிரமாணத்தின் சாபம் ஒன்று இருக்கிறது. அந்த சாபத்துக்கு யார் இயேசுவை நம்புகிறார்களோ, இயேசுவை தெய்வம் ஆராதிக்கிறார்களோ, இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, அவர்களை தேவன் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி அவர் மீட்டு கொள்ளுகிறார். அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை அழியாது, மாறாது. ஆமென். அதனாலதான் இயேசு தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்லுகிறார், வானமும் பூமியும் அழிஞ்சு போனாலும் ஆமென், என்னுடைய வார்த்தையில ஒரு புள்ளி, பாருங்க, ஒரு புள்ளி அது கூட அழியாதுன்னு சொல்லுகிறார் இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. உபாகமம் 29வது அதிகாரத்திலே வாசிப்போம் 16 21 வரை. உபாகமம் 29:16. நான் எகிப்து தேசத்தில் குடியிருந்ததையும் நான் கடந்து வந்த இடங்களில் இருந்த சாதிகளின் நடுவில் நடந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய அருவருப்புகளையும் அவரிடத்தில் இருந்த மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான அவைகளுடைய நரகலான தேவர்களையும் கண்டிருக்கிறீர்கள். ஆகையால் அந்த சாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள். அப்படிப்பட்டவன் அந்த ஆணையுறுதி வார்த்தைகளை கேட்டும் தாகத்தின் நிமித்தம்
வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக் கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிரார். அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல் தங்கும். கர்த்தர் அவன் பெயரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு குலைத்து போடுவார். இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையினுடைய சகல சாபங்களின்படியும் அவனுக்கு தீங்காக கர்த்தர் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றிற்கும் அவனை புறம்பாக்கி போடுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதிலே எழுதப்பட்ட வசனங்களை கொஞ்சம் ஆழமாக நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு பேசும்பொழுது நாம் எகிப்து தேசத்திலே இருந்ததையும் நாம் கடந்து வந்த இடங்களில் இருந்த ஜாதிகளின் நடுவிலே நடந்து வந்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் நிறைய நாட்டு மக்களை கடந்து அந்த மக்களுடைய சிலைகள், விக்கிரகங்கள், அந்த தெய்வங்களை எல்லாம் பார்த்து கொண்டே, நிறைய கோயில்களை எல்லாம் பார்த்து கொண்டே வருகிறார்கள். அதையெல்லாம் நீங்க நடந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய அறிவுறுப்புகளையும் அவர்களிடத்தில் இருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் பொண்ணுமான அவருடைய நரகலான தேவர்களையும் கண்டிருக்கிறீர்கள். பாருங்க, பொண்ணுல இருக்குது விக்கிரகம், அவன் தங்கத்துல இருக்குது, வெள்ளியில இருக்குது, மரத்துல இருக்குது, கல்லில் இருக்குது. ஆனா பைபிள்ல ஆண்டவர் என்ன சொல்றார்? நரகலான விக்கிரகம். ஹல்லேலூயா. அந்த நரகலான தேவர்களை கண்டிருக்கிறீர்கள். ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாய கர்த்தரை விட்டு பாருங்க. ஒரு மனிதனுக்கு சாபம் எப்படி வருகிறது என்றால், ஒரு மனித கடவுளை, உண்மையான தெய்வத்தை விடாம விலகிறது, கடவுளை விட்டு விலகிறது ஒரு சாபத்தினுடைய ஆரம்பம். ஹல்லேலூயா. அதுல எழுதப்பட்டிருக்கிறது, இன்று நம்முடைய தேவனாய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும். ஆண்டவரை விட்டு விலகும் பொழுதே சாபம் ஸ்டார்ட் ஆயிருது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கு பாருங்கள். நிறைய மனிதர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறாங்க. அவங்கவுங்க இருதயத்துல நஞ்சையும் கசப்பையும், ஹல்லேலூயா, பயங்கரமான அந்த மாதிரி கசப்பான ஒரு முளைக்கிற ஒரு செடி, முளைக்கிற ஒரு இருதயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி ஒரு மனுஷனுடைய இருதயம் அப்படி மாறும் பொழுது அவர் உண்மையான தெய்வத்தை விட்டு விலகிறார். ஹல்லேலூயா. ஆக உண்மையான தெய்வத்தை விட்டு விலகிறவனுடைய இருதயத்துல நஞ்சு, எட்டி, கசப்பு இப்படி அவனுக்குள்ள தோன்றுகிறது என்று பைபிள்ல ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அப்படிப்பட்டவன் இந்த ஆணை உறுதியின், அப்படின்னா இந்த ஆண்டவருடைய வார்த்தை ஆணை உறுதி, கடவுளுடைய வார்த்தையை பாருங்க, அகாஸ்வேரு ராஜாவுடைய ஆணை உறுதி. அந்த அழிந்து போற மனுஷனே அப்படி பேசுவான் என்றால் கடவுள் சொல்லுகிறார் இந்த ஆணை உறுதிக்கு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆணை உறுதியின் வார்த்தைகளை கேட்டு தகாதது நிமித்தம் வெறிக்க குடித்து, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். விக்கிரகங்களை சேவிக்கும் பொழுது அவர்கள் குடிகாரர்களாக மாறுகிறார்கள். குடிக்கிறவர்கள் விக்கிரகங்களை சேவிப்பார்கள். ஏன்? ஹல்லேலூயா. ஆகவே நானும் பேயி, அதுவும் பேயி. ஹல்லேலூயா. ஆகவே வெறிக்க குடித்து, அதில் எழுதப்பட்டிருக்கிறது, வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டா இருக்கும். மனசுல சொல்லிக்கிறது, எனக்கு கொஞ்சம் சுகமா தான் இருக்குது, ஹல்லேலூயா, சுகம் உண்டா இருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக் கொண்டார். கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த உலகத்துல கொஞ்சம் மனசுல ஹல்லேலூயா சந்தோஷமா இருக்குது, சமாதானமா இருக்குது, கொஞ்சம் காசு இருக்குது, ஹல்லேலூயா, கொஞ்சம் ஆமென் சமாதானமா தான் இருக்கிறோம் அப்படி என்று உள்ளத்தை தேற்றி கொண்டாலும் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய பிள்ளைகள் பூமியிலே ஆசீர்வாதமா வாழ்வதற்கு கடவுளால் மன்னிக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த உலகத்துல வாழணும். ஹல்லேலூயா, கடவுள் நம்மளை மன்னிச்சிருக்கணும். ஆமென். என் பாவத்தை எல்லாம் கடவுள் மன்னிச்சுட்டா, சிலுவையிலே எனக்கு என் பாவத்தை சுமந்து தீர்த்துட்டா அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா.
என் பாவத்தை யாரும் மன்னிக்கல, என் பாவம் எல்லாம் மலை போல குமிஞ்சு கிடக்குது அப்படின்னு சிந்த வரக்கூடாது. இயேசு என் பாவத்தை மன்னித்திட்டா, நான் ஃப்ரீயா வாழுகிறேன் என்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. திரும்ப திரும்ப பாவம் செய்யக்கூடாது. கடவுள் என்னை நேத்து மன்னிச்சாரு, இன்னைக்கு ஒரு பாவம் செஞ்சு அப்படி அல்ல. எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சு எனக்கு ஒரு ஃப்ரீ, ஒரு பரிபூர்ணமான ஒரு விடுதலைய கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். அல்லேலூயா. அவர் மன்னிக்க சித்தமாகிறார். அப்பொழுது கர்த்தரின் கோபமும், அல்லேலூயா, அது எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும். கடவுள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆமென். நிறைய இடத்துல நான் எரிச்சல் உள்ள தேவன் சொல்லுகிறார். யார் மேல எரிச்சல் படுவா? விக்கிரகத்தை கும்புறவன் மேல, அல்லேலூயா, வெறிக்கு குடிக்கிறவன் மேல, விபச்சாரம் பண்ணுகிறவன் மேல, போத வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவன் மேல அவருடைய எரிச்சல் அப்படி புகையும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்றது யாரு? வானத்தையும் பூமியும் படைச்ச தெய்வம், மனிதர்களை படைச்ச தெய்வம், மண்ட சராசரங்களை படைச்ச கடவுள். ஆமென். அவன் மேல என் கோபமும் எரிச்சலும் புகையும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அந்த மனிதன் மேல் புகையும். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற, பாருங்க, இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற, எங்கேயோ எழுதியிருக்கிறதல்ல, தமிழ்நாடு அரசு எழுதி வைத்திருக்கிறதல்ல, தில்லி அரசு எழுதி வைத்திருக்கிறது, இந்த புஸ்தகத்திலே, இந்த பைபிள்ல எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய இந்த வேதம் நம்ம கையில இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஒரு மனிதன் சொன்னானா, இந்த வேதத்துல ரொம்ப செக்ஸ் ஆனதெல்லாம் எழுதியிருக்குன்னு ஒருத்தன் சொன்னானா, குறை சொன்னானா. அல்லேலூயா. உண்மைதான், ரொம்ப செக்ஸ் ஆனதெல்லாம் பைபிள்ல எழுதியிருக்குதா? அது எதுக்கு? ஆமென். இது ஓப்பன் ஹார்ட் சொல்ற மாதிரி, இது ஒரு திறந்த புஸ்தகம். இது ஒரு யாரை ஏமாத்துறதல்ல. அல்லேலூயா. பாவம் எழுதியிருக்கிறது. லோத்து தன் பிள்ளைகளோடு பாவம் செஞ்சது எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. சில இச்சையான வார்த்தைகளை எழுதியிருக்கிறது. எதுக்கு? ஆமென். இது ஒரு திறந்த புஸ்தகம். இது ஏமாத்துற புஸ்தகம் அல்ல. அல்லேலூயா. இத படிக்கும் பொழுது நீ அதிலிருந்து தப்புவிக்கப்படணும் என்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாவத்தை செய்வதற்காக எழுதப்படவில்லை. அல்லேலூயா. இதெல்லாம் நீ பார்த்து இத படிச்சு நீ பரிசுத்தமா வாழ்றதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால இந்த புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற சாபங்கள், அது எழுதியிருக்கிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற, அல்லேலூயா, இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல் தங்கும். யார் மேல தங்கும்? யார் மேல தங்கும்? பாவம் செய்கிறவன் மேல், இயேசு விசுவாசிக்காதவன் மேல், இயேசுவிடத்தில் தன் வாழ்க்கையை கொடுக்காதவன் மேல். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னால் உறுதியா சொல்ல முடியும், நாங்க சின்ன பிள்ளையில ஒரு சாபத்துக்குள்ளான குடும்பமா இருந்தோம் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. நாங்கள் சிறு பிள்ளைகள எங்க அம்மா அப்பா, எங்களுடைய பிள்ளை, இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் ஒரு சாபத்துக்குள்ளான குடும்பமாய் 100க்கு 100 இருந்தோம் என்று சொல்ல முடியும். இயேசு யாருன்னு தெரியாது. அல்லேலூயா. எங்க அம்மா பல அந்நிய தெய்வங்களுக்கு கூட்டிட்டு போவாங்க. அல்லேலூயா. நாங்கள் ஒரு சாபத்துக்குள்ளான குடும்பமா இருந்தோம் என்று 100க்கு 100 சொல்ல முடியும். ஒரு நாள் காலம் கலிய கலிய இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்தோம். அந்த சாபங்களுக்கு ஆண்டவர் எங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. ஆமென். அந்த தெளிவுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். அந்த தெளிவுதான் ஆமென் இன்றைக்கு நான் உங்களுக்கு தைரியமாய் சொல்லுகிறேன். எங்கள் குடும்பத்தை தூக்கி எடுத்தவர் உங்கள் குடும்பத்தை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய சாட்சி தான் அவனை இன்னும் வைராக்கியமாய் பிரசங்கம் பண்ண வைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல் தங்கும். கர்த்தர் அவன் பேரை வானத்தில் கீழ் இராதபடிக்கு குலைத்து போடுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் வானத்தின் கீழே இராதபடி சாகடிப்பேன் சொல்லுகிறார். அவன் பேரை நான் குலைத்து போடுவேன் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில், அல்லேலூயா, 21 வசனத்துல இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் பாருங்க, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில். அல்லேலூயா. எல்லா மனிதனுக்கும் ஒரே பிரமாணம் தான். அல்லேலூயா. அவன் இந்துவா இருந்தாலும், முஸ்லீமா இருந்தாலும், சீக்கியரா இருந்தாலும்,
கிறிஸ்டினா இருந்தாலும், கத்தோலிக்க மக்களா இருந்தாலும், பெந்தோகோஸ்தேக்காரனா இருந்தாலும், உலகத்துல பிறந்த எல்லா மனிதனுக்கு இந்த வார்த்தை தான் அவனை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. யாரா இருந்தாலும், ஆமென், எந்த மதத்தானா இருந்தாலும் இந்த தெய்வம் எழுதி வச்சதுதான் அவன் வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. யாரும் தப்ப முடியாது. ஆமென். ஒரு தடவை ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஜாம் ஜபத்துற. அல்லேலூயா. ஒரு ஊருக்கு நற்செய்தியில பெரிய மீட்டிங் நடத்த போனாங்களாம். போகும்பொழுது ஒரு சகோதரி எங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண வாங்கன்னு கூட்டிட்டு போனாங்க. அல்லேலூயா. அங்க போகும்போது ஒரு 3 பிள்ளைகள், பெரிய பெரிய பிள்ளைகள். ஆமென். 3 கண்ணு குருடா, காது செவுடா. அல்லேலூயா. வாயும் பேச முடியாம 3 பிள்ளைகளும் இருந்ததா. அந்த வீட்டுல நின்று அழுது அழுது ஜெபம் பண்ணார. 3 பிள்ளை இப்படியா, கண்ணு தெரியாது, காது செவுடு, ஊமை. அல்லேலூயா. அழுது அழுது ஜெபம் பண்ணாரா. எனக்கு பிறந்த 3 பிள்ளைகளும் இப்படியா, ஏந்தோ கடவுள் இப்படி செஞ்சாரோன்னு சொல்லி அழுதாரா. அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது வேதனையோடு வந்தாரா. அந்த ஊர் மக்க ஆமே கொஞ்சம் பேர் பக்கத்துல இணைஞ்சு, ஆமே ஐயா அந்த வீட்டுக்கா போயிட்டு வந்திய? ஆமா. அந்த சகோதரி எப்படி இந்த 3 பிள்ளைகளை பெற்றாள் தெரியுமா? பல பேர்ட்ட போய், ஆமே ஒரு மனிதன்ட்டு அந்த 3 குழந்தை பெக்கல. எந்த குழந்தை எவனுக்கு பிறந்ததுன்னு சொல்லி அவளுக்கே தெரியாது. அவ்வளவு பெரிய ஒரு பாவி அந்த ஸ்திரீ. அல்லேலூயா. அந்த சாபம் பிள்ளைகள் மேல வந்திருக்கிறது. ஆமென். அவள் கடவுளை அறிஞ்சவள் அல்ல, அவள் கடவுளை அறியாத ஒரு பெண்ணு. ஆனா வருதா நியாயப்பிரமாணத்தின் சாபம் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டதின்படியே உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதன் மேல வரும். அல்லேலூயா. ஏன்? இவர்தான் வானத்தையும் பூமியும் படைச்சவர், இவர்தான் மனுஷனை படைச்சவர், இவர்தான் முழு உலகத்தையும் படைச்ச தெய்வம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுதப்பட்டிருக்கிறது, இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையினுடைய சகல சாபங்களை படியும் அவனுக்கு தீங்காக கர்த்தர் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றிற்கும் அவனை புறம்பாக்கி போடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் வாழும் பொழுது, ஆண்டவரை விட்டு விலகும் பொழுது, கர்த்தரை விட்டு விலகி போகும் பொழுது, அவன் உண்மையான தெய்வத்தை ஆராதிக்காமல் சிலைகளையும் விக்கிரகங்களையும் அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கும் பொழுது, இந்த புஸ்தகத்திலே எழுதியிருக்கிற அவன் எல்லா நியாயப்பிரமாணத்தின் சாபங்களின்படி அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாருங்கள், அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணம் பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை, அதாவது இயேசுவை பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா. ஒரு மாற்று வழி இருக்கிறது என்று கடவுள் யோசிக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய பிரமாணத்தை யாரும் மாற்ற முடியாது, என்னுடைய எழுத்தை யாரும் குலைத்து போட முடியாது. ஆனால் நீங்கள் வாழுவதற்கு நான் ஒரு வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன். அது என்னவென்றால், என்னுடைய குமாரனையே இந்த உலகத்துக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக கொடுத்தவர். அல்லேலூயா. ரோமர்லையா 10:32 ரோமர் இல்ல 8:32 தம்முடைய சொந்த குமாரன் 8:32 வாசிங்க மைக்கில. 8:32 சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரையே கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும்
அப்படின்னா என்ன தெரியுமா? எல்லா ஆசீர்வாதங்களையும். ஆமென். இயேசுவை ஆராதிக்கிறவன், இயேசுவை விசுவாசிக்கிறவன் தரித்திரனா உன்னுடைய தெருவுல வாழ்றது நியாயம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. உன்னுடைய பிரச்சனை இருக்கிறது, உன்னுடைய நிறைய மாறுபாடான வாழ்க்கை இருக்கிறது, நீ ஆண்டவருக்கு உண்மையா இன்னும் வாழல. அல்லேலூயா. தேவன் தம்முடைய குமாரனை தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவே அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. ரோமர் 8:3 சொல்லுகிறது, தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அது வசனத்தை கவனமா யோசிக்கணும். பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். தன்னுடைய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய சரீரத்துல மனிதர்கள் செய்த பாவத்தை அந்த உருவத்தை என்னுடைய மாம்சத்தை வைத்து நான் அதை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தேன். ஹல்லேலூயா. ஆமென். மாம்சத்திலே பாவத்தை, அதாவது இயேசுனுடைய சரீரம். ஹல்லேலூயா. இயேசு சரீரம் திருவிருந்து எடுக்கும் போது பிரெட்டை கையில வாங்கி ஹல்லேலூயா அழுது ஜெபம் பண்ணு, சப்பா இது உங்க மாமிசம், இது பிரெட்டு தானேன்னு நினைக்க கூடாது. ஆமென். அந்த சிந்தை மாறணும். நான் ஜெபம் பண்ணும் போது சொல்லுவேன், இந்த பிரெட்டை வாங்கிட்டு ஏசப்பா இது உங்க சரீரம், இதை சாப்பிடும் போது எனக்கு 9 வரங்களும் வேணும்னு சொல்லி இன்னும் வரை ஜெபம் பண்ணிக்கிறேன். வேறு ஜெபமே பண்ண மாட்டேன். இந்த சரீரத்தை வாங்கும்போது, ரசத்தை கையில வாங்கும்போது எனக்கு 9 வரமும் வேணும்னு சொல்லிட்டு சாப்பிடுவேன். ஹல்லேலூயா. நீ பிரெட்டை கையில வைத்து ஏசப்பா இது உங்க சரீரம், ரட்சிக்கப்பட்டிருக்கிற, அபிஷேகம் பெற்றிருக்கிற, நீ என்ன கேட்கணும் ஆண்டவற்ற? ஆமென். வரங்களை தாங்க, கிருபையை தாங்க. ஹல்லேலூயா. வியாதியா இருக்கிறியா? மாம்சத்தை கையில வச்சு, பிரெட்டை கையில வச்சு, இது என் உடலுக்குள்ள போகும் பொழுது உங்க சரீரம்ல என் உடலுக்குள்ள போகுது. ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தருடைய சரீரத்தை மாம்சத்தை சாப்பிடல, ஏசப்பா உங்க சரீரத்துல என் வாய்க்குள்ள போகுது, ஏசப்பாவுடைய சதை. ஹல்லேலூயா. அதை நான் சாப்பிடும் பொழுது எனக்குள்ள இருக்கிற வியாதி எல்லாம், எலும்புகள் எல்லாம் சுகமாகணும். ஹல்லேலூயா. எந்த ஒரு நோய் இருந்தாலும் பரிபூர்ணமா வாபஸ் வாங்கி கொண்டு போகணும் வெளியே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா உங்க சரீரம்ல வயிற்றுக்குள்ள போகுது. ஹல்லேலூயா. அதை வச்சுக்கிட்டே தூங்காத, கையில வச்சுக்கிட்டே, சில பேர் கையில வச்சுக்கிட்டே அப்படி தூங்கிட்டே இருப்பா. போய் கையை தட்டி, கையை தட்டிலாதான் அப்படி முடிச்சுட்டு இப்படி பாக்குறேன், எப்போ கிடைக்கும் சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். இப்படியே முழங்கால இருந்து இப்படி தூங்கிட்டே சார் சிஸ்டர். ஹல்லேலூயா. அது எப்போ கையில கிடைக்கும்? ஆமென். அது எப்போ கையில வரும்? ஒரு தாகத்தோடு ஒரு வாஞ்சியோடு அல்லவா உட்கார்ந்து இருக்கேன்னு. ஹல்லேலூயா. ஒரு விசுவாசத்தோட அல்லவா அதுல கலந்து கொள்ளணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். வேதத்திலே வாசிக்கிறோம், அவர் மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாருங்க, தீர்த்தார். தீர்த்திட்டாரா இல்லையா? எல்லாத்தையும் சோழிய முடிச்சிட்டார். ஒரு அல்லையே சொல்லுங்க பாபா. ஆமென். அதான் சிலுவையில கடைசி வார்த்தை என்ன? பினிஷ். ஹல்லேலூயா. யூடியூப்ல இயேசுநாதர் சிலுவையில 7 வார்த்தை அதை போடுறாங்க. ஆமென். கடைசி வார்த்தை ஆமென் பினிஷ்ட்னு வருது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதே இங்கிலீஷை படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஃபாதர், அதான் பெர்கிவா. ஆமென். அப்புறம் ஆவிய ஸ்பிரிட், ஆவிய ஃபாதர் உங்க கையில ஒப்புவிக்கிறேன் அப்படி 7 வார்த்தை சொல்லுகிறான். கடைசி வார்த்தை finished. ஹல்லேலூயா. அதுல எழுதப்பட்டிருக்குது ரோமன்ல, தீர்த்தா, எல்லாத்தையும் தீர்த்துட்டா. ஹல்லேலூயா. சிலுவையில தீர்த்தா. ஆமென். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன சொல்லி நன்றி சொல்லுவேன்? இந்த அற்ப ஜீவியத்தை முன்பாய் சமர்ப்பிக்கலாம்.
இயேசு. இயேசப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆமென். சில பேர் கேக்குறாங்க, ஆமென், இயேசு கடவுளா இருந்தா ஏன் மனுஷன் சிலுவையில் அறைஞ்சான்? ஆமென். உனக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்காகவே இயேசுனார் சிலுவையில் அறையப்பட்டார். ஆமென். மனுஷன் கேட்கிறான், ரசிக்கப்படாத உலகத்தில் உள்ளவன், இயேசுனார் கடவுள்னா எதுக்கு யூதர்கள் இயேசுனார் சிலுவையில் இருந்தாங்க? ஓ மண்டை குழம்புறதுக்காகவே இயேசுனார் சிலுவையில் அறையப்பட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மாறுபாடு உள்ள உனக்கு கர்த்தர் மாறுபாடாகவே தோன்றுவார். அல்லேலூயா. தூரத்துல இருந்துகிட்டு இயேசுனார் ஏன் சிலுவையில் அறையப்பட்டாரு கேட்டினா, இன்னும் மண்டை குழம்பு. உள்ள வந்துட்டு ஒப்பு கொடுத்துட்டு பைபிளை படி, அல்லேலூயா, சத்தியத்தை கேளு, அப்புறம் தான் உனக்கு எல்லாமே புரியும். ஆமென். ஜென்ம சுவாபமான மனுஷனுக்கு ஆவிக்குரிய காரியமுறா பைத்தியமாக தோன்றும் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆக இயேசு சிலுவையில கடைசி வார்த்தை, ஆமென், எல்லாம் முடிந்தது. அதனால எழுதப்பட்டிருக்கிறது, ஆமென், ஆக்கினைக்குள்ளாக அந்த பாவத்தை அவருடைய மாம்சத்துல, ஆமென், தீர்த்தார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள்லாம் இப்ப என்னாச்சு? நம்ம பாவங்களும் என்னாச்சு? தீர்த்தார். அல்லேலூயா. ஐயா, மதுரையில வச்சுட்டு வந்திருக்கேன் ஐயா பாவத்தை எல்லாம், அங்க ஒரு ரூம்ல இருக்குது. அதான் அல்லேலூயா, எல்லாமே தீர்த்துட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசாயா 24வது அதிகாரம் 3-6 வரை வாசிப்போம். ஏசாயா 24:3-6 வரை. தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமன்று உலர்ந்து போகும். தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். இதன் நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள். தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள். சிலர் மாத்திரம் மீதி இருக்கிறார்கள். அல்லேலூயா. இதுல எழுதப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திர, தேசம் முழுவதும் கொள்ளையாகி, அப்படின்னா எல்லாரும் ஆண்டவருக்குள்ள வாழாமல் வெளியே வாழுகிற தேசம், கடவுளை விட்டு விலகி இருக்கிற தேசம், தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். யாரு? ஆண்டவர் அறியாத தேசம். அல்லேலூயா. இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும். தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். பாருங்க, உயர்ந்தவர்களே தவிப்பார்களாம். அப்ப உயர்ந்தவர்கள் இல்லாம இருக்கிறவங்க ரொம்ப தவிப்பார்கள். அல்லேலூயா. உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அப்படின்னா ஜனங்கள் செய்கிற பாவம், ஆண்டவரை விட்டு விலகி செய்கிற பாவம், விக்கிரகங்களுக்கு கோயில் கட்டுற பாவம், விக்கிரகங்களுக்கு பூசை செய்கிற பாவம். ஆகவே தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை முறித்து போட்டார்கள். ஆண்டவர் வார்த்தையை விட்டு விலகி போனார்கள். இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. பாருங்க, இது ஒரு முழு தேசத்தையும் குறிக்கிறது, ஒரு குடும்பத்தை அல்ல, முழு தேசமும். இதனைத்த சாபம் தேசத்தை பட்சித்தது. அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள். தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள். சிலர் மாத்திரம் மீந்து இருக்கிறார்கள். அப்படின்னா அழிவுல போய் கொஞ்சம் பேர் மத்தம் மீந்து இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். சில பேர் இந்த ராமேஸ்வரத்தை குறித்து கனவு கண்டிருக்கிறாங்க. ராமேஸ்வர தண்ணியினால் கடல் வந்து மூடுறது மாதிரி. அல்லேலூயா. சில பேர் மாத்திரம் மீந்து இருப்பார்கள். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்ன ஒரு கனவு கண்டேன். ரெண்டு கடலும் ஒன்னா சேர்ந்துருச்சு. அல்லேலூயா. சேர்ந்து பூமியில இருக்கிற பெரிய பள்ளங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய சீலா, இவ்வளவு பெரிய மாவுளா மீன் எல்லாம் ஓடி கிடக்குது. கடல் தண்ணி வந்து வந்துட்டு போயிட்டு. ஆனா நான் தூரத்துல பாக்குற வரை ஒரு மனிதனவே காணும். நான் மட்டும் நின்றுக்கிறது. ஆனா நான் மீன் கிடக்கிறத பாக்குறேன், மீனை பிடிக்க போறேன். அல்லேலூயா. ஏன்? ராமேஸ்வர தீவை சாத்தான் வந்து அவனுடைய இஷ்டப்படி அங்கே எங்கேயும், ஆமென், சிலைகளை செஞ்சு, ஆமென், தேசத்துல கடவுளுடைய கோபத்தை அவங்க இழுக்கிறாங்க. அல்லேலூயா.
எங்கெல்லாம் விக்கிரகங்களை எந்தெந்த தேசங்கள்ல உயர்த்துகிறாங்களோ அந்த தேசத்தின் மேலே கடவுளுடைய கோபம் வரும். அல்லேலூயா. ஏற்கனவே 64 புயல்ல வாட்டர் வாஷ் பண்ணிட்டு போயிட்டு கடல், இப்ப கடல் ரொம்ப கோபத்துல இருக்குது. ஏன்? கடல் யாருடைய கையில இருக்குது? கர்த்தருடைய கையில இருக்குது. 64ல ஆமே கடல் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு போயிருக்குது. ஆமே கடல் வந்து கோபத்துல இருக்குது. ஏன்? ராமேஸ்வர தீவுல சிலைய செஞ்சு ஆமென் கடவுளுக்கு கோபத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கிறாங்க. ஆமென். நிறைய பேருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. 2 கடல்ல ஒன்னா சேர்ந்து ஆமென் நிறைய மனிதர்கள்லாம் செத்து போறது மாதிரி. அல்லேலூயா. எங்கெல்லாம் ஸ்தோத்திரா விக்கிரகத்தை உயர்த்துகிறார்களோ அங்கெல்லாம் கடவுளுடைய கோபம் வரும் என்று பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். பாருங்க, வாசிக்கிறோம். தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும், தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள், தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அதாவது வாழ்ற மக்களாலே தேசம் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். அல்லேலூயா. கோயில்ல யாராவது பெரிய செலவைக்கு காசு கொடுத்தா உன் குடும்பம் நாசமா போயிரு கொஞ்ச நாள்ல. அல்லேலூயா. ஆக காசை எங்க தான் கொண்டு கொடுக்கணும்? ஆண்டவருடைய ஆவிக்குரிய சபையல்ல ஏதாவது நல்ல காரியத்துக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமே சிலைகளுக்கு கொண்டு போய் காசை கொடுத்தீங்கன்னா, எந்த சிலையா இருக்கட்டு உன் பணத்தை கொடுத்தீங்கன்னா நீ ஸ்தோத்திரா 5 கோடி 10 கோடிக்கு பணக்காரனா இருந்தாலும் ஒரு வருஷத்துல 100 ரூபாய் காசு இல்லாம நீ கஷ்டப்பட போற. ஏன்? அது கடவுள் உன்னை தண்டிப்பா. அல்லேலூயா. கடவுளுடைய கோபம் உன் குடும்பத்து மேல வரும். நம்முடைய பணத்தை மாத்திரம் அப்படி கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஸ்கூலுக்கு கொடுக்கலாம், மக்கள் சேவைக்கு கொடுக்கலாம். அல்லேலூயா. ஆமே பாவம் இல்லாத காரியத்துக்கு நம்ம பணத்தை கொடுக்கலாம். ஆமே கடவுள் உன்னை பார்த்து கோபப்படுற மாதிரி பாவத்துக்கு உன்னுடைய பணம் போயிடக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:3 திரும்ப வாசிப்போம். ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்ய கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடவுள் இந்த உலகத்துல 2 விதமான வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறார். ஒன்னு ஆசீர்வாதமான வாழ்க்கை, இன்னொன்று சாபமான ஒரு வாழ்க்கை. சாபத்தை நீ தெரிந்து கொண்டு போகலாம். கடவுள் ரொம்ப ஜென்டிலான ஒரு தெய்வம். நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்ல தெய்வம். ஆமென். நீ அதுல தான் போனா உன்னை விட்டுருவாரு. ஆமென். நீ ஆண்டவர் இயேசுப்பாட வரணும்னு நீ தீர்மானம் பண்ணினா உன்னை ஆண்டவர் அழைப்பார். அல்லேலூயா. ஆமென். இயேசு எப்படி உயிரோடு இருக்கிறான்னு சொல்றேன்னா, நான் தூங்கும் போதெல்லாம் என்னை ஆண்டவர் எழுப்பிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. நான் படுக்க ஆரம்பிச்ச உடனே அவர் என்னோட பேச ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. ஏன்னா நான் ஒரு தெய்வ மனிதன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஜெபத்துக்கு எழுப்புவார். நான் கொஞ்சம் சொல்லுவேன், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிக்கிறேன். கரெக்டாக 1/2 மணி நேரம் கழிச்சு என்னை ஆண்டவர் எழுப்புவார். எந்த வாழ்க்கையாக்குமே என்ன கிடையாது. அல்லேலூயா. ரொம்ப டயர்டா இருக்கு ஆண்டவரே, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிட்டு என்னை எழுப்புன்னு சொன்னா கரெக்டா 1/2 மணி நேரம் கழிச்சு என்னை ஆண்டவர் எழுப்புவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தெய்வம் ஒரு உயிருள்ள தெய்வம். நீ படுத்து கிடக்கும் போது உன் பக்கத்துல இருப்பா, நீ நடந்து போகும்போது உன் பக்கத்துல வருவா. நாமே உன் வல பக்கத்துல அவர் உனக்கு நிழலா இருப்பா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எழுந்தாலும் அவர் உன்னோடு கூட எழுந்திருப்பா. நீ உட்காரும் போது உன்னோடு கூட உட்கார்ந்திருப்பா. ஆமென். உன்னை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, உன்னை அவர் கைவிடுவதும் இல்லை. ஏசப்பா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உபாகமம் 11 அதிகாரத்திலே உபாகமம் 11:26 வாசிப்போம். உபாகமம் 11:26. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம். பாருங்கள், இதுல எழுதப்பட்டிருக்கிறது, இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். அல்லேலூயா.
ரெண்டு வழிய கடவுள் வச்சிட்டு அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எந்த வழியில யார் நடக்கிறார்களோ அந்த வழியில அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான வழியை வச்சிருக்கிறார், இன்னொரு சாபமான வழியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். நம்ம எங்கேயாவது கார்ல போகும்போது ரெண்டு போர்டு வரும். மதுரைக்கு அவன் இந்த வழியில போகணும் 50 கிலோமீட்டர், திருச்சிக்கு இந்த வழியில போகணும் அவன் 50 கிலோமீட்டர், அப்படி ரெண்டு போர்டு இருக்கு. இந்த போர்டை பார்த்து அவன் டிரைவர்கள் திரும்பி போவாங்க. அல்லேலூயா. இங்கே நமக்கு ஒரு ரெண்டு போர்டு இருக்குது. ஒன்று ஆசீர்வாதமான வழி, இன்னொன்று சாபமான போர்டு. அல்லேலூயா. எந்த வழியில நீ டிரைவிங் பண்ணும்போது திருப்புறியோ அந்த வழியில போகலாம். அல்லேலூயா. அது நம்முடைய இஷ்டம். ஆமென். அல்லேலூயா. அது நம்முடைய விருப்பம். ஆமென். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 27 சொல்லுகிறது, இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு, அதாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆமென், கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், அதுதான் ஆசீர்வாதத்தின் வழி. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது ஆசீர்வாதமும். உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி, இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். நீங்கள் அறியாத தேவர்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சில பேர் அவன் ஒரு தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு ஆமென் அதிலே நின்றுகிட்டே இருப்பாங்க, அவருக்காக வைராக்கியமா இருப்பாங்க. ஆமென். பைபிள் சொல்லுது, நீங்க அறியாத ஒரு தெய்வம். யாரப்பா அவன் வீட்டுல நிறைய போட்டாவெல்லாம் போட்டு வச்சிருக்கிற? ஆமென், அவங்க தான் எங்க சித்தப்பா. அல்லேலூயா. அந்த போட்டாவா அதுதான் எங்க சித்தவா, எங்க மாமா. அல்லேலூயா. இல்லைன்னா எங்க அப்பாவுடைய அப்பா. ஆமென். ஸ்தோத்ரா. தங்கச்சி கூட பாசையில அவரு எங்க சொக்காரு. ஏண்டா அவருக்கு மாலையெல்லாம் போட்டு வச்சிருக்கிற? அவரு எங்க சித்தப்பால. அல்லேலூயா. ஒரு போட்டாவா வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறான், யாருமே தெரியாது அவனுக்கு. இந்த ஊருக்கார, எந்த நாட்டுல பிறந்தா எதுவுமே தெரியாது. ஆனா பைபிள் ஆண்டவர் சொல்றா, நீங்கள் அறியாத தேவர்கள். ஆமென். நீங்கள் அறியாத தேவர்கள். யார் அவரு? எந்த நாட்டுல பிறந்த மனுஷனா இல்லனா தெய்வமா? அதுவும் தெரியாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அறியாத தேவர்களை, ஆமென், நீங்கள் ஸ்தோத்திரம் பின்பற்றுவீர்களானால் சாபமும். அல்லேலூயா. நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போது, அல்லேலூயா, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கூற கடவாய். ஆகவே ஆண்டவர் ரெண்டு வழியை வைத்திருக்கிறார். ஆமென். ஆவிக்குரிய வழிகளை நடப்போம், ஏசப்பாவை பின்பற்றி போவோம், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அவர் வார்த்தையை கை கொள்ளுவோம். அதுதான் ஆசீர்வாதமான வழி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில நீங்க புறப்படும் போது கேட்பாங்க, எங்க போறீங்க? பைபிளை தூக்கிக்கிட்டு. நாங்க ஏசப்பாவை ஆராதிக்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கையில பைபிளோடு போறீல, ஏசப்பாவை ஆராதிக்க போகிறோம். சில பேர் சொல்லுவாங்க, போகும்போது டல்லஸ் பாஸ் சபைக்கு போகிறான், வாயில சுடுதண்ணியை ஊற்றி தான் என்ன செய்யணும்? கழுவணும். அல்லேலூயா. மனுஷன் பேரை என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது. ஏசப்பாவை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. அதனால நான் உன்னால நானும் கெட்டு போயிடுவேன். ஆமென். ஸ்தோத்ரா. சின்ன பிள்ளைகள படிக்கும்போது டீச்சர் ரெண்டு காதையை முடிச்சுக்கிட்டு, ஆமென், உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்னு சொல்லி உக்கி போட வைப்பாங்க. அல்லேலூயா. அதனால நீ டல்லஸ் வாசி சபைக்கு சொல்ல, கடவுள் என்னை தண்டிக்க. அல்லேலூயா. இயேசுப்பாவை ஆராதிக்க போறேன்னு சொல்லணும். ஆமென். இயேசுவை தேட போறேன்னு சொல்லணும். இயேசுவை நாங்க ஆமென், இயேசுவை நாங்க பாட்டு பாடி ஆராதிப்போம். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு நீயும் என்ன சொல்லணும்? வந்து போ. அல்லேலூயா. அந்த குஷ்டரோகியை சொல்றாங்க, வந்து போ. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் சபைக்கு புறப்படும் போதே கப்ப கவர்ந்தது மாதிரி இப்படி மூஞ்சியை பார்த்தாவே யாருமே சபைக்கு வர மாட்டாங்க. அல்லேலூயா. கப்பல் கவர்ந்தது மாதிரி எப்படி கதவை அடைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு கவலையில. அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரி காப்பா, இவ கும்புற தெய்வத்தை நம்ம என்ன செய்ய கூட, செத்தாலே கும்பிடவே கூடாது. அல்லேலூயா. மூஞ்சியும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை. அல்லேலூயா.
கதவை அடைக்கும் போதே அவன் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு துதிச்சுக்கிட்டு அவன் ஆராதிச்சுக்கிட்டு ஹல்லேலூயா ஆமே எல்லாம் மகிழ்ச்சியா கூட்ட போட்டு ஆமே வாங்க பிள்ளைகளை மகிழ்ச்சியோடு ஆமே ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு அப்படி ஆட்டோவில் ஏறும்போது ஆராதிக்கிறோ ஆர்ப்பரிக்கிறோ ஆமே ஆட்டோக்காரன் 2 ஸ்டேரிங்க விட்டுட்டு ஆராதிக்கிறோ ஆர்ப்பரிக்கிறோ ஹல்லேலூயா ஆட்டோக்காரன் பாப்பா ஓ மகிழ்ச்சியான ஜனங்களா இருக்கிறாங்களே இவங்க போற சபைக்கு தான் நாம போகணும். ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அவ மணி ஆமென் எங்க இருக்காரு? மலேசியாவில் இருக்கிறாரு. அவங்க மனைவி வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா மணி வருஷம் ஹல்லேலூயா ட்ரெஸ் உடுத்திடுவார். என்ன ட்ரெஸ்? அந்த ட்ரெஸ் ஹல்லேலூயா அவே உடுத்தி ஹல்லேலூயா வருவார். ஆட்டோவில் அந்த மக்களை இறக்கி விடுவாரு. அவன் நான் சொன்னேன் அவன் உடுத்தி இருக்கும் போதே நான் சொல்றேன் ஏசப்பா நல்ல தெய்வம்டா இயேசு கும்புரு மணி அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாரு அதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. அவன் ஏன்னா அவர் ட்ரெஸ் கொடுத்திருக்காருல்ல, புரியுதா உங்களுக்கு? என்ன ட்ரெஸ் கொடுத்திருக்காருன்னு அந்த ட்ரெஸ் கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் இப்ப என்கிட்ட சொல்லாதீங்க, 1 மாசம் கழிச்சு கழட்டிடுவேன். அவன் நீ என்னதான் சொன்னாலும் நான் ஏசப்பாட்ட வரமாட்டேன்னு சொன்னான். ஹல்லேலூயா நானே சும்மா சொன்ன பாருங்க. அவன் வண்டியை பிடிச்சிட்டே நின்றா மணி. நான் சொன்னேன் இன்னும் 1 மாசத்துல உன்னை ஏசப்பா தொடலைன்னா என் பேரை மாத்திக்கிறாங்க. ஹல்லேலூயா மணி எல்லா இடத்துலயும் போய் சொல்லியிருக்காரு. கல்ல சிவாசு சொன்னாரு 1 மாசத்துல உன்னை ஏசப்பா தொடலைன்னா பாடுறா அப்படின்னு சொன்னாரு. அன்னையில இருந்து என் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. நல்லதா கெட்டதா? கெட்டது. ஹல்லேலூயா கோர்ட்டுக்கு கொண்டு போனார். அவன் பிரச்சனையில் அகப்பட்டார். ஹல்லேலூயா இவருக்கு முன்ன உள்ள ஆட்களுக்கெல்லாம் செயல் தண்டனை விதிச்சுட்டே இருக்காரு நீதிபதி. இவன் ஜெபம் பண்றான். மணி என்ன ஜெபிக்கிறாரு? ஏசப்பா எனக்கு மாத்திரம் காவே நீதிபதி செயல் தண்டனை சொல்லாம என்னை விடுதலை ஆக்கிட்டா அடுத்த நாளே நான் ஏசப்பா சபைக்கு போயிருவேன் அப்படின்னு ஜெபம் பண்ணானா. ஹல்லேலூயா எங்கே வச்சு ஜெபம் பண்ணாரு? கோர்ட்ல வச்சு. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நீதிபதி சொன்னாரா மணினா யாரு? இவர் போய் நின்றாரா நான் தான். அவன் நீ நிரபராதி, நீ உன் மேல எந்த குற்றம் இல்லை, உடனே நான் விடுதலை செய்கிறேன்னு சொல்லிட்டாரா. ஹல்லேலூயா ஆனா என்ன ஆச்சரியம். ஆமென் ஸ்தோத்திரா இவனுக்கு ஒண்ணு புரியவே இல்லை. ஏன்? அந்த பிரச்சனையில இவர்தான் மெயினான ஆளு. ஹல்லேலூயா இவரைத்தான் முடிச்சு ஒருத்தனுக்கு 2 வருஷம் செய்யல, இவருக்கு 4 வருஷம் போடணும். அந்த ஒரு சின்ன ஜெபம். ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அதனாலதான் பைபிள் சொல்லுது நீங்கள் பேசுங்கள். எத்தனை பேர் பேச போறீங்க அடுத்தவனை பார்த்து? நீங்கள் பேசுங்கள். ஹல்லேலூயா ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க உனக்கு ஒரு கெடு விதிக்கிறேன். ஆமென் இன்னும் 10 நாள் பாரு, இன்னும் 20 நாள் பாரு, இன்னும் 1 மாசம் பாரு அப்படின்னு நீங்க பேசுங்க. உங்க வார்த்தையில வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா இத சில பேர் விட்டுட்டு பாரு கொஞ்ச நாள்ல கடவுள் குடும்பத்தை நாசமாக்காம விட மாட்டான். அந்த வார்த்தையில மரணம் வெளிப்படும். ஆமென் அப்படி பேசக்கூடாது. ஆமென் உன்னை ரட்சிப்பார், உன்னை தூக்கி எடுப்பார், உன் குடும்பத்தை ஏசப்பா சபைக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற ஒரு தெய்வம் அவர் ஒரு உயிர் உள்ள ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா ஆகவே ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு ஒரு 2 வழியை வைத்திருக்கிறார். ஒன்று ஆசீர்வாதமான வழி, இன்னொன்று சாபமான வழி. ஹல்லேலூயா மணிக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்க. மணி அங்க போய் கொஞ்சம் கஷ்டப்படுறதா கேள்வி போறோம். ஆண்டவர் அந்த மலேசியாவில் ஒரு நல்ல வேலையை கற்றுக் கொடுத்து நல்ல உயர்ந்த ஒரு சம்பளத்தை கொடுக்கணும். மணி அவன் போயிருக்கிற அந்த தொழிலுக்காக அவன் செய்கிற வேலைகளுக்காக மணிக்காக ஜெபத்தில் நீங்க தாங்க. ஹல்லேலூயா உபாகமம் 28ஆம் அதிகாரம் 20, 21, 22 வாசிப்போம். உபாகமம் 28, 20-22 வரை. என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழிய மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். நீ சுதந்தரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். பாருங்கள் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது
கடவுளை விட்டு ஒருவன் விலகி, அதில் எழுதப்பட்டிருக்கிறது, என்னை விட்டு நீ விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகள் நிமித்தம். கடவுளை விட்டு விலகிறதே எதற்காக என்றால் துர்க்கிரியைகளை செய்ய. கடவுள்கிட்ட வந்தா யாரும் தப்பு பண்ண முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரா, ஆமென். பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் துன்மார்க்கமான வழியிலே போறாங்கன்னு சொல்றது. அது கடவுள் இல்லைன்னு சொல்றதே எதுக்காக? பாவமான வழியிலே வாழ்வதற்காக. அல்லேலூயா. கடவுளை விட்டு விலகிறதே எதற்காகத்தான்? துர்க்கிரியைகளை செய்ய. உன் துர்க்கிரியைகள் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழிய மட்டும் நீ கையிட்டு செய்ய எல்லாவற்றிலும் கர்த்தர் சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். ஆண்டவர் விட்டு விலகினா சாபம் நமக்கு குடும்பத்தில் என்ன கொண்டு வருகிறது? சஞ்சலம், கேடு, ஆமென், ஆசீர்வாத இழப்பு, அழிவு, இவைகளை கொண்டு வருகிறது. என்னத்திலிருந்து வருகிறது? நியாய பிரமாணத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு விலகும் பொழுது இந்த வேத வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, வசனத்தின்படி நம்முடைய குடும்பத்தில் சாபம் வருகிறது. ஆகவே நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு இயேசு நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு ஆண்டவர் நம்மளை நீங்களாக்கி அவர் நம்மை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21 வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் தேவனுக்குள்ளே நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். அல்லேலூயா. இப்போ நாம நீதிமானா மாறிட்டோம். அல்லேலூயா. இயேசு சிலுவையிலே தொங்கும் போது பாவியா தொங்குகிறார். நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். பாவம் அறியாத அவரை பிதாவாகிய தேவன் நமக்காக பாவமாக்கினார். எதுக்காக? நாம் அவருக்குள்ளே தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு, நீதிமான்களா மாற, நல்லவர்களா நாம வாழணும். அல்லேலூயா. அப்ப இயேசு இந்த உலகத்திலே சிலுவையில் அடிக்கப்பட்டது எதுக்காக? நம்ம நீதிமான்களா வாழ. கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்துக் கொண்டு துன்மார்க்கர்களா, கெட்டவர்களா, ஆமென், ஸ்தோத்திரம், உலகத்திலே வாழ்வோம் என்றால் இயேசு சிலுவையிலே தொங்கினதனுடைய நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும். ஆமென். இயேசு சிலுவையிலே தொங்கினது எதுக்காக? நம்மை நீதிமான்களா மாற்ற. ஆமென். நாம் அவருக்குள்ளே தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஆண்டவரை அறியாமல் இருந்தால் நாம் துன்மார்க்கர்களாக வாழுவோம். நீதிமொழிகள் 3ஆவது அதிகாரத்துல 33 சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது. நீதிமொழிகள் 3:33 துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. ஒரு மனிதன் இயேசு அறியலைன்னா துன்மார்க்க. ஆமென். சாபம் வீட்டில் இருக்குது. ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசித்தா ஆமென், சாபங்கள் எல்லாம் சிலுவையிலே சுமந்து நமக்கு ஒரு விடுதலையை தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதன்படி ஆமென், கிறிஸ்து நமக்காக சாபமானார். அல்லேலூயா. ஒன்று மாத்திரம் நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஆமென். நீங்கள் ஆண்டவரை பரிபூர்ணமா பின்பற்றுகிற குடும்பமா இருந்தா, இயேசுவை மாத்திர தெய்வமா வணங்கி நான் வேற எந்த தெய்வத்தையும் நான் கும்பிடுவதில்லை, நான் ஆண்டுடைய வார்த்தையின்படி நான் அவருக்கு பயந்து வாழ்றேன், அவை நான் நீதியா வாழ்றேன், ஏசப்பாவுக்கு உண்மையா வாழுகிறேன். ஆகவே உங்க குடும்பத்தில் உள்ள பாவம் சாபம் எல்லாம் சிலுவையிலே போய்விட்டது. அல்லேலூயா. நீங்க விடுதலை ஆயிடுச்சீங்க. ஆமென். நீங்க உங்களுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை தந்திருக்கிறா. அடுத்து என்ன வரப்போகிறது? அவருடைய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்கு வரும். ஆமென். அல்லேலூயா. நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு தேவன் நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக சாபமானார். உபாகமம் 21:22-23 சொல்லுகிறது, கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகவேதான் இந்த கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, எழுதி இருக்கிறதின்படி மரத்திலே தொங்கின எவனும் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி
கிறிஸ்து நமக்காக சாபமானா. இப்போ நம்ம சாபமான குடும்பம் அல்ல. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் இயேசுவை வீட்டில் ஆராதிக்கிறேன், என் பிள்ளைகள்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, என்னுடைய கணவன் ரட்சிக்கப்பட்டுட்டாரு, நான் முழு குடும்பமா இயேசப்பாவை ஆராதிக்கிறேன். இப்போ சாபம் என் குடும்பத்தில் கிடையாது. ஆமென். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். எல்லாரும் முழங்கால் படிடுமா? அல்லேலூயா. இயேசு நம்முடைய குடும்பத்தை விடுதலையாக்கி இருக்கிறார். இயேசு நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தம்முடைய சொந்த குமாரன் என்றே பாராமல் நமக்காக அவரையே கொடுத்தவன். ஆமென். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா.